இருந்தாலும் ஒரு 2 லைன். சோழ பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. ஸோ இந்த பாட்டு தானே எனக்கே தெரியாது. இந்த பாட்டு வந்து ஒரு மோன்டாஜ் மாதிரி லைக் போட்டு விட்டு எப்படின்னா, ஸோ போன உடனே அவருக்கு என்னவோ தெரியல, அகத்தின் அங்கிளுக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அவருக்கு. எனக்கு அவருக்கு தெரியும் என்னோட படம் எல்லாம் பார்த்திருக்கேன்னு சொன்னாரு. நாயகன் பார்த்திருக்கேன், நான் கேரடிக்கணும் பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா நடிச்சிருப்படா குழந்தை அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, பார்த்த உடனே சொன்னாரு, நாளைக்கு நம்ம வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துடலாம். அப்போ நானும் அப்பாவும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர் போட்டோ ஷூட்டா அப்படின்னா அவரு நான் கதை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ராசியில வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும். ரொம்ப குழந்தை மாதிரி அவங்க. அதுல ராசியில வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். எங்களுக்கு நிறைய சீன் இருந்தது, அதான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் நிறைய காம்பினேஷன் இருந்ததுனாலதான் we became really close. கல்யாணம் பண்ணிக்கணும் தான். எனக்கு என்னன்னா அந்த டைம்ல கொஞ்சம் கோவம் வந்தது. எங்க அம்மா அப்பா 2 பேர் மேலேயும் ரொம்ப வருத்தம் இருந்தது, ரொம்ப கோவம் இருந்தது. ஏன் Then after that life எப்படி இருந்துச்சு? What were you doing? Yeah, I'm very busy still. நான் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சிருந்தேன். எங்க அப்பா சொல்வார்ல, எப்பயும் உனக்கு படிப்பு தான் சோறு போடும்னு. இப்ப அந்த படிப்பு தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க கணவரோட ஃபேமிலி பிசினஸ் இருந்தது. ரெஸ்டாரண்ட் வச்சு ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருந்தாங்க. So I started working there. மக்கள் மனசுல அந்த அந்த படம் இன்னை வரைக்கும் இருக்கு மேம். தேவ் யூனோ அந்த ஒரு ஹியூஜ் லவ் உங்களுக்காக இருக்கு அந்த படத்துல. அண்ட் எஸ்பிபி சார் கூட நடிக்க முடிஞ்சது. அப்படி ஒரு மூவி நமக்கு பண்ண, தட் இஸ் அ வெரி பிக் அவார்ட் மேம். இப்போ நீங்க சின்ன வயசுல படத்துக்கு போறீங்க, நடிக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கு. வெளியே ஆக்ட்ரஸ் நீனா இந்த படத்துல நடிச்சவங்க தானடா இதுங்கிற மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்சஸ் சின்ன வயசுல இருந்திருக்கா? அவ்வளவு அதிகமா இல்ல ஆக்சுவலி. ஸ்கூல்ல கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீனா அப்படிதான் பாப்பாங்க தவிர, நாங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து இந்த படத்தங்களை பத்தி பேசுறதோ இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீனான்னு என்ன சொன்னது வந்து ஏதாவது கல்யாணங்களுக்கு வந்து எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போகும்போது சின்ன வயசுல அப்ப மட்டும் கேட்பாங்க, ஐயோ குழந்தை எவ்வளவு அழகா நடிச்சிருக்கு அப்படின்னு. கண்ணா நீ ரொம்ப நாளா நடிச்சிருக்கிறம்மா அப்படின்னு. மத்தபடிக்கு இந்த ரோட்ல வந்து இந்த பார்த்து கேட்கறது அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது கல்யாணங்களுக்கோ இல்ல கோயில்களுக்கோ அந்த மாதிரி போகும்போதுதான் இது பண்றது. சம்டைம்ஸ் தியேட்டர்லாம் கூட்டிட்டு போகும்போது வேற படங்கள் பார்க்க போகும்போது அப்போ பார்த்துட்டு கேட்பாங்க, நீங்க பேபி நீனா தானே, இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அனுபவங்கள் தான் இருக்கு தவிர ரொம்ப கம்மியான அனுபவங்கள் தான் இருக்கு மத்தவங்க. ஆனா நிறைய லெட்டர்ஸ் வரும் சின்ன குழந்தையிலேயே. அது இப்போ இருக்கா மேம் அந்த லெட்டர்ஸ்லாம்? எங்க அப்பா வந்து வச்சிருந்தாரு, ரொம்ப வருஷம் வச்சிருந்தாரு. பட் ஆனா வந்து இப்போ இல்ல. ஏன்னா பிகாஸ் இங்க இருந்து அங்க வந்து, அங்க இருந்து இங்க வந்து எடுங்க வித்து அது இதுன்னு ஆனதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம். ஆனா 1, 2 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் தட் ஹி ஹேவ் இட் ரைட் நவ். பட் ஆனா ரொம்ப வருஷத்துக்கு வந்து எல்லாமே பொக்கிஷமா வச்சிருந்தாரு. நான் குழந்தையில பேசின கேசட்டு இது எல்லாமே ரொம்ப. ஏன்னா எங்க அப்பா தான் இதெல்லாம் வந்து யோசிப்பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்பா அப்பான்னு பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மை மாம் வாஸ் ஆல்வேஸ் தேர். என்னோட மென்டோர் எங்க அம்மா. எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நான் அப்பா வந்து எப்படின்னா என் கூடயே இருப்பாரு எப்பயுமே. ஷூட்டிங்கெல்லாம் வருவாரு. அவரு தான் வந்து இந்த கீப் செக்ஸ் லைக் இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் சேர்த்து வைக்கிற அந்த பழக்கம் அவருக்கு இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன் நான். சோ அதனால நிறைய பேர் எழுதுவாங்க. அப்ப எங்க அப்பா எனக்கு படிச்சு காட்டுவாரு. இந்த மாதிரி இந்த அங்கிள் இது எழுதியிருக்கிறாங்க, இந்த ஆண்டி வந்து இது எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வாழ்த்தி எல்லாம் அனுப்புவாங்க. அப்புறம் சில நேரத்துல இந்த சாமி பிரசாதம் எல்லாம் இருக்கும்ல, குங்குமம், விபூதி, அதெல்லாம் கூட வச்சு அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்து நிஜமா எனக்கு கிடைத்த ரொம்ப பெரிய பிளெஸிங்கும் பாக்கியமும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே சமயம் இண்டஸ்ட்ரியில இருந்து மத்த ஆக்ட்ரஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டுகள் அப்படி ஏதாச்சும் அப்பா சொல்லி ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண போகும்போது ஸ்பெஷலா வந்து நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் போன் பண்ணி, குழந்தை ரொம்ப அழகா பண்றா, அவளை இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க, நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் நிறைய ரெக்கமெண்டும் பண்ணிருக்காங்களாம். எங்க அப்பா சொல்வார். அடுத்து முக்கியமா ஐ வாண்ட் யூ டு சிங் கற்பூர பொம்மை. ஏங்க For us. நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஒரு 2 லைன்
பாவம். உங்களுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு அவங்களுக்கு இந்த மாரி ஒரு கஷ்டம்? இருந்தாலும் ஒரு 2 லைன். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை சாங் இஸ் a personal favorite for so many people till date. அண்ட் அதில் அந்த ஒரு இமோஷ்னல் ஆங்கிள் இருக்கிறது எல்லாமே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சாங். ஸோ அந்த செட்டில் எப்படி இருந்துச்சு? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த பாட்டு இப்படி தான் இருக்க போகுதுங்கிறதுலாம்? ஸோ இந்த பாட்டு தானே எனக்கே தெரியாது. உண்மைய சொல்லப்போனா. இந்த பாட்டு வந்து ஒரு மோன்டாஜ் மாதிரி லைக் போட்டுவுட்டு எப்படின்னா, அந்த பாட்டுல வந்து அந்த அ அ டேப் ரெக்கார்ட் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது. இது எப்படின்னா, அதுல நிஜமாலே பாட்டெல்லாம் இருக்காது. ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, இது பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காரிடார்ல வந்து நடந்து வர சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாட்டு போட்டு கிடையாது. சும்மா ஆக்ஷன் சொன்னா நடந்து வரணும். ஆக்ஷன் சொன்னா அந்த க க தலகாணிய வந்து அ புடிச்சு வச்சு அழணும். ஆக்ஷன் சொன்னா இங்கருந்து அங்க போணும். அதெல்லாம் வந்து கடைசியில அவங்க வந்து தே புட் டுகெதர். ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே வந்து ஒரு சின்ன பிட் பை பிட்டா ஒரு மோன்டாஜ் மாரி எடுத்தாங்க. எஸ்பிபி சார் ஏதாச்சும் பாட்டு பாடி குடுத்துருக்காரா? நீங்க போய் கேட்டிருக்கீங்களா எனக்கு அது? அதெல்லாம் எதுவும் கேட்டதில்ல. இப்போ நான் நடிச்சிருந்தாவோ, இல்ல ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்தா, 100% கேட்டு, நான் அத என் ஃபோன்ல ரெக்கார்டும் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அதெல்லாம் வந்து நான் யோசிச்சு பார்க்க போம்போது, நம்ப அந்த வயசுல நம்மளால என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்படின்னு இப்ப அப்படிதான் தோணும் எனக்கு. ஐயோ! இந்த மாரி இப்ப இருந்திருந்தா, எவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாம். அவர பாட வச்சு கேட்டுருக்கலாம். அத ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அத லைஃப் லாங் ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லி. அவரு அந்த மாரிலாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க, பாட்டு பாடுங்க அதெல்லாம். நான் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு அந்த நடிச்ச அனுபவத்துல வந்து யாருமே, "சார் எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க" அப்படின்லாம் கேட்டது கிடையாது. ஒரே ஒரு இதுல ஏதோ பாடுவாருன்னு நெனைக்கிறேன். அந்த ஏதோ சம்திங் பாட்டு பாடிட்டு வருவாரு. ஐ டிட்ன்ட் திங்க் மச் ஆஃப் தட் தென். பட் ஆனா இப்ப அத நெனச்சு பார்க்க போம்போது நான் யோசிச்சிருக்கேன். ஐயோ! கேட்டுருக்கலாம். இல்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன் இப்போ. பட் இப்போ ஒரு சின்ன வயசுல நம்ம நடிக்க வரோம், சினிமாக்குள்ள வரோம். நமக்கு அது சினிமா இவ்ளோ பெரிய விஷயம்லாம் நமக்கு தெரியணும்னு இல்ல மேம். அண்ட் ஃபுல்லா அப்பா, அம்மா ஒரு கைடன்ஸ்ல தான் நீங்க நடிச்சிருக்கீங்க. அதே சமயத்துல ஸ்டடீஸ்லயும் கான்சன்ட்ரேட் அங்க எங்கேயுமே ஒரு ஒரு இதுவும் வரக்கூடாதுங்கிறது அவங்க கான்சன்ட்ரேட்டடா இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆக்டிங்கிறது எப்படி இருந்துச்சு? நிஜமாவே நடிக்க பிடிக்குமா? அந்த ஒரு சைடு எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? ஆ என்னமோ ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி தான். போயிட்டு வரணும். ரொம்ப ஜாலியா இருக்கும். சொன்ன மாதிரி வந்து இப்ப என்னோட பிரின்சிபலோ, இல்ல அசிஸ்டன்ட் பிரின்சிபலோ யார் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். நான் ஸ்கூல்ல அவ்ளோ லீவெல்லாம் எடுக்கல. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து எனக்கு கிடைத்த ரோல்களும், எனக்கு கிடைத்த டைரக்டர்ஸ் கூட தான் நான் இப்பவும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அந்த என்னோட அந்த எஜுகேஷன் பார்ட்டே இதாகாத மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால போயிட்டு வரதோ, இல்ல அ படிக்கிறதோ, அதெல்லாம் வந்து உண்மையாவே சொல்லணும்னா, எங்க அப்பா, அம்மாவோட இதுவும், எனக்கு டைரக்டர்ஸ் அவங்களோட ஆதரவு இருந்ததுனால தான் என்னால கடைசி வரைக்கும், அதாவது கல்யாணம் ஆகறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், நான் வந்து ஆக்சுவலி எனக்கு ரிசல்ட் கூட இல்ல. எனக்கு கல்யாணம் ஆக போம்போது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட 3 இயரோட ரிசல்ட்டே வந்தது. அதனால கடைசி வரைக்கும் அத ஒரு இடைவேளையே இல்லாத தொடர்றதுக்கு வந்து ஒரு காரணமா இருந்தத வந்து நான் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிப்பேன். ஏன்னா இது வந்து நான் மட்டும் நெனச்சா மட்டும் முடியாது. அது வந்து எங்க அப்பா, அம்மா வந்து நெனைக்கணும். என் கூட வேலை செய்றவங்க வந்து நெனைக்கணும். ஐயோ! இந்த பொண்ணு வேணா பாட்டுக்கு நடிக்க போயிடும். நம்மளுக்கு கால் ஷீட் கிடைக்காது. அது இதுன்னுலாம் நெனைக்காத, என்னையும் மதிச்சு, என்னோட வாழ்க்கையும் மதிச்சு, இந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து ஒருத்தரும் என்னோட லைஃப்ல நான் பங்குன்னு தான் சொல்லுவேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா. இப்போ சைல்ட் ஆக்ட்ரஸ்ல இருந்து அந்த ஒரு ஹீரோயின் ஆகுறதுக்கான அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல மேம். யுவர் ஃபர்ஸ்ட் மூவி டெபியூவா நீங்க ஆக்ட்ரஸா நடிச்ச மூவி. அந்த ஷிஃப்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அப்ப மெச்சூர்ட் ஆயிட்டீங்க. யூ நோ ஓகே திஸ் இஸ் வாட் சினிமா இஸ். நம்ம தான் அதுல லீட் ரோல் பண்ண போறோம். அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த டைம்ல நான் நடிக்கல. என்னன்னா மை லாஸ்ட் மூவி வாஸ் அ ஐ திங்க் ராசி. ராசி எப்படின்னா, லைக் அந்த டைரக்டர் வந்து அ நான் சின்ன வயசுல நடிக்க போம்போது, ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், அ வசந்த் அங்கிளோட அசிஸ்டன்ட்டா இருந்தாருன்னு நெனைக்கிறேன்.
ஜஸ்ட் ஐம் ரியலி சாரி, ஐ ஜஸ்ட் கான்ட் திங்க் out of my head. அவரு அவர் பேர் எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. பட் ஆனா வந்து அவரு கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப அப்பா சொன்னாரு, இல்ல பொண்ணு படிக்கிறா, அது மட்டும் இல்லாம தங்கச்சி ரோல் வந்து நாங்க பண்றதுக்கு இல்ல. அந்த ஒரு ஏஜ் வந்து எப்படின்னா, இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல. ஹீரோயினாவும் நடிக்க முடியாது, வேற வேறயா சைல்ட் நடிக்கலாம். ஆர்டிஸ்டாவும் ஆமா, ஒரு மாதிரி ஒரு அந்த மிடில், இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 13 ஒரு 14 அந்த மாதிரின்னு அந்த ஸ்டேஜ்ல. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நீனா நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் வந்து ரொம்ப நல்லா ட்ராக் கொண்டு போயிருக்கேன், இது வந்து ரொம்ப பெஸ்ட். அதாவது இந்த சாவித்ரி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எப்படி அந்த இதுவோ அது மாதிரி இது ஒரு நல்ல பெரிய ட்ராக்கா இருக்கும். அதனால கட்டாயம் நீனா நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத பண்ணுனாங்க நிறைய, ஆனா நிறைய கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் பிரேக் இருக்கும். நான் வந்து 10th இயர் 10 படிச்சுட்டு இருந்தேன். 9ல இருந்து 10க்கு போறேன். அப்ப வந்து அப்பாக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது கவிதாலயால இருந்து. இந்த மாதிரி ஆடிஷன் பண்றாங்க. அகத்தியன் சார் இருக்காரு. அகத்தியன் சார் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கோகுல் சீதை. அப்ப வந்து அவருக்கு அந்த டைம்ல வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல. அனௌன்ஸ் பண்ணல. நாங்க வந்து விடுகதையில பாதி படம் பண்ணிட்டு இருக்க அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல தான் அவருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. காதல் கோட்டைக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. அப்போ காதல் கோட்டையோட டைரக்டர், ரொம்ப பெரிய டைரக்டர், ரொம்ப பெரிய பேனர். சோ வந்து கூப்பிடுறாங்க. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, நாங்க எப்படின்னு, இல்ல இல்ல டைரக்டர் சரண் அவரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எப்படி டைரக்டர் சரண் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னா, டைரக்டர் சரண் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கேபி சாரோட அந்த அந்த ஃபேமிலி தான். ஸோ அவரும் என்ன சின்ன வயசுல இருந்து தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ apparently he thought that இந்த குழந்தை வந்து பெருசா ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகல. ஸோ இட் will be a very good ஒரு நல்ல இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா வந்து நாங்க போனோம். எங்ககிட்ட சரியா போர்ட்ஃபோலியோ கூட கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தா அழகா போர்ட்ஃபோலியோலாம் போட்டோலாம் எடுத்து ரொம்ப அழகா பண்ணிருப்போம். We had just a further that I took like maybe ஒரு 12 வயசுக்கு போகும்போது அது இன்னும் அந்த குழந்தை முகம், அந்த சப்பி, அந்த அந்த இதோட இருக்கும். சோ போன உடனே அவருக்கு என்னவோ தெரியல, அகத்தியன் அங்கிளுக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அவருக்கு. எனக்கு அவருக்கு தெரியும் என்னோட படம் எல்லாம் பார்த்திருக்கேன்னு சொன்னாரு. நாயகன் பார்த்திருக்கேன், நான் கேரடிக்கன் பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா நடிச்சிருப்படா குழந்தை அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, பார்த்த உடனே சொன்னாரு, நாளைக்கு நம்ம வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நானும் அப்பாவும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர் போட்டோ ஷூட்டா அப்படின்னா அப்படின்னா அவரு, நான் கதை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்ல ஆரம்பிச்ச உடனே அப்பா சொன்னா, ஓகேங்க சரிங்க ஓகே அப்படி சொல்லிட்டு அப்பா சொன்னாரு, நாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பியும் நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேணாம்னு சொல்லல, வேணும்னு சொல்லல. பிகாஸ் நாங்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் ஸ்டில் யூனோ லைக் இந்த ஸ்பாட்ன்னும் போது ஐ நோ அவங்க நாங்க போனது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க போனோம். ஆக்ட்ரஸ் தேடுறாங்க அப்படின்னு தான் நாங்க போனோம், நடிக்கிறதுக்கு தான் போனோம். ஆனா திடீர்னு வந்து ஐயோ இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அந்த ரோல்ன்னும் போது ஒரு நம்மளுக்கு அன்ரியல் இருக்கும்ல, ஐயோ உண்மைதானா இது அப்படின்னு. அப்ப நாங்க வெளியில வரோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பாவும் நானும் வெளியில வரோம் ஆபீஸ்ல இருந்து. அப்போ பிரபு சோலமன் அங்கிள் இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட அசோசியேட்டா இருக்காரு. அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஆடிஷன் பண்ணாங்க, சாருக்கு வந்து அவ்வளவா எதுவும் பிடிக்கல, ஆனா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ அப்பாக்கு ஓகே நம்ம வந்து 100% இதுல ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, அடுத்த நாள் எனக்கு ஏதோ ஸ்கூல்ல ஏதோ இது இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் போட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐ டென்ட் லுக் பேக். அதுக்கப்புறம் ஃபுல்லா படங்கள், அதுக்கப்புறம் சீரியல்ஸ், அதுக்கப்புறம் அது இதுன்னு அப்படியே அங்க இருந்து தொடர்ந்தது தான் என்னோட பயணம். ஃபுல் பிஸி 21 வயசு வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தீங்க. கல்யாணம் ஆகிற ஒரு வாரம் வரைக்கும் நடிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா நடிச்சு கொடுத்து முடிச்சு ஆகணும்ல. பட் அந்த விடுகதை மூவி பிரகாஷ் ராஜ் சார், நீங்க சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் எல்லாம் வரவே வராது, எப்படி எல்லாமோ நடிக்க வச்சாரு வசந்த் சார்னு. அந்த படம் எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? அந்த கதை உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? அந்த ரோல், அதுல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப? எனக்கு அதுல ஒரு சீனும், ஆனா வந்து அகத்தியன் அங்கிள் பத்தி நான் சொல்லியே ஆகணும். சில டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுவாங்க, சில டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து
நம்ம மணிரத்னம் அங்கிள்லாம் அவரோட ஸ்டைல் எப்படின்னா, அவரு சொல்ற விதத்திலேயே வேலை வாங்கிருவாரு. அகத்தின் அங்கிள் வந்து 2மே நடிச்சும் காட்டுவாரு, சொல்லியும் காட்டுவாரு. அதாவது நம்ம கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு அவருக்கு தெரியும். நான் எப்படின்னா ஒரு 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 கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லு கிட்ட போயிட்டு பேசி, 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 பேசி அதையே நடிக்க வச்சுருவாரு. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஒரு ஒரு டைரக்டர் அவரு. தி பெஸ்ட் ஐ வுட் சே. சோ அவரு வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ண போம்போது, இதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து இப்ப படம் நம்ம எடுக்கிறோம்ல. இப்ப படம் வந்து நம்ம பார்க்க போம்போது, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஒரு 100 சீன் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. லைனா வரும். ஆனா எடுக்க போம்போது ஒரு சீன் எப்பவோ எடுப்பாங்க. இன்னொரு சீன் இப்பவோ எடுப்பாங்க. இன்னொரு சீன் 3 மாசத்துக்கு அப்புறம் எடுப்பாங்க. அந்த மாதிரி மாறி, மாறி எடுப்பாங்க. அகத்தின் அங்கிள் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஒரு சீன நம்ம கிட்ட சொல்ல போம்போதும், எனக்கு தெரியும். இது எவ்ளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலு இந்த படம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் கமருக்கு யாருக்குமே கிடைக்காது. இட்ஸ் ஒன் இன் லைக் ஐ வுட் சே லைக் ஏதோ ஒரு 100 படம் வருதுன்னா, அதுல 3 படம் தான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பொண்ணுக்கு கிடைக்கும். அதுவும் ஐ வாஸ் ஜஸ்ட் 15 ஐ வாஸ் டூயிங் மை இயர் 10. அந்த மாதிரி ஒரு இருக்க போகும்போது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லா கமர்ஷியல் படம், எல்லா ஹீரோ ஓரியன்டட் படம்னும் போது ஐ நோ இந்த படம் என்ன பேஸ் பண்ணி வந்த ஒரு படம். இதுல நான் வந்து 100% கொடுக்கணும். சோ ஒரு ஒரு சீன் சொல்றாருன்னா, இந்த சீன் வந்து இத்தனாவது சீன்மா, இந்த சீனுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இந்த சீனுக்கு அப்புறம் இது நடக்க போகுது அப்படின்றத ஃபுல்லா சொல்வாரு. அப்ப நம்மளுக்கு தெரியும் சார் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீன் அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்போம். சோ இப்போ அதுக்கு கண்டினியூஷனா இந்த சீன் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சீனும் பார்த்து 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 பண்ணேங்க நானு. நல்ல பேர் கிடைக்கணும் எனக்கு. இது வந்து மெச்சூர்டான ரோலு. இது ரொம்ப ஓவர் மெச்சூர்டாவும் ஆயிடக்கூடாது. ரொம்ப ஏன்னா வந்து நான் 15 இயரா இருந்தாலும் அந்த படத்துல வந்து எனக்கு 18 இயர் ஓல்ட் மாதிரி. அந்த 18 இயர் ஓல்டுக்கான ஒரு இது குடுக்கணும். ரொம்ப ஓவராவும் போயிடக்கூடாது. ரொம்ப அண்டராவும் இருந்துடக்கூடாது. கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்றதுல வந்து எனக்கு என்னன்னா ஒரு ஒரு நெர்வஸா இருந்தது ஃபுல் டைமும். நான் ஜஸ்டிஸ் பண்ண முடியுமா இவரோட இதுக்கு? பிகாஸ் ஹி இஸ் அன் அமேசிங் ரைட்டர். அகத்தின் அங்கிள். அவரோட கதைக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ண முடியுமா? அப்படின்றதுல வந்து எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு என்னமோ தலையில பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஹெவியா இருந்தது எவ்ரி டைம். பட் ஆனா வந்து இன் சைங் தட் அவர் வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு நடிக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மள வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிடுவார். பிரகாஷ் சார் எப்படி இருந்தாரு? அவரு கூட இருக்கிற காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் ஹி இஸ் அ பார்ன் ஆக்டருங்க. அவர் வந்து எப்படின்னா நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பேன். ஆக்ஷன் சொன்னா மட்டும் தான் நான் வந்து சீனை பத்தி யோசிப்பேன். ரொம்ப ஓவரா ஹோம் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். இப்பனா நான் வந்து யோசிச்சிருப்பேன். எனக்கு வந்து இப்ப நெறைய மெச்சூரிட்டி இருக்கு, வயசு இருக்கு. நம்ம அந்த மாரி யோசிப்போம். அப்பலாம் என்ன இங்க இருந்து அங்க ஓடுவேன், அங்க இருந்து இங்க வருவேன், இது பண்ணுவேன், எத பாட்டு நடிச்சிருவேன். ஆனா அகத்தியன் அங்கிளுக்கு என் மேல அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஆக்ஷன்னு சொன்னோனே இவ பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆம் நம்ப பிரகாஷ் ராஜ் சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாரு அந்த சீனுக்கு. அந்த மூட்லயே இருப்பாரு ஃபுல் டைமும். அதனால போயிட்டு இந்த காமெடி பண்றதோ, இல்ல ஒரு சீனுக்கு நடுவுல சும்மா பேச்சு குடுத்து கலாட்டா பண்றதோ கிடையவே கிடையாது. வந்து அந்த ஒரு சீன் எடுக்குறாங்கன்னா, அந்த சீனோட மூட்ல தான் ஃபுல் டேவும் இருப்பாரு. சோ அதனால வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் வந்து ரொம்ப பண்ணிட்டே இருப்பாரு. டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு டேக்குக்கும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்னு பார்த்துட்டே இருப்பாரு. நான் அங்க லூஸ் மாரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு கிடப்பேன். சோ அதனால எனக்கும் அவருக்கும் உண்டான எக்ஸ்பீரியன்ஸோ, எனக்கும் அவருக்கும் உண்டான இன்டராக்ஷன் இப்படிதான். அடுத்து உங்க கெரியர்ல எனக்கு சொல்லணும்னு நினைக்கிற மூவி சமுத்திரம். எஸ். இப்பதான் அத சொல்றாங்கல்ல மேம், கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல அவ்ளோ லைக் கொண்டாடுறாங்க அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம். ஸோ அந்த சமயத்துல நம்ம கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றோம். பட் தி க்ரூ, தி பீப்பிள் இன் தி மூவி அவ்ளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்த பீப்பிள்ஸ். ஸோ அந்த கதை உங்களுக்கு வரும்போது கெஸ்ட் ரோலுங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கெஸ்ட் ரோலுங்கிறது வந்து எனக்கு தெரியும் கெஸ்ட் ரோல் தான்னு. ரீசன் என்னன்னா ராஜ் கபூர் அங்கிள் வந்து எனக்கு குழந்தையில இருந்து பார்த்தவர். பிகாஸ் ராஜ் கபூர் அங்கிள் இஸ் வசந்த் அங்கிள்ஸ் அசோசியேட் அகேன். என்னை வந்து கேளடிக்கு மேல பார்த்திருக்காரு, தூக்கி வைப்பாரு என்ன எல்லாம். ஸோ அப்பா கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து படம் பண்றேன் அர்ஜுன் அப்புறம் ரம்பா வச்சு. குழந்தை வந்து அதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். ராதிகா அவங்க வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க. அதுல வந்து மிஸ் மெட்ராஸ் அந்த ஒரு ரோல் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஹாஃப் டேல பண்ணி அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படி வந்ததுதான். ஸோ ஆனா ரியலி மை டாட் செட் எங்க அப்பா சொன்னாரு, இல்ல கட்டாயம் நம்ம பண்ணியே ஆகணும் ராஜ் கபூர் அவருக்காக வேண்டி அப்படின்னு சொன்ன படம். ஆனா ஒரு மேக்சிமம் ஃபர்ஸ்ட் அந்த ஆசிட் ஊத்துற அந்த இது வந்து ஒரு ஹாஃப் டே எடுத்தாங்க. பிகாஸ் நான் வேற ஷூட்டிங்ல இருந்து வந்து பண்ணி கொடுத்துட்டு திருப்பி அந்த ஷூட்டிங் போயிட்டேன். அப்ப நான் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது அது ஒரு நாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜன் வின் பண்ணி அந்த கை இது பண்றது அது வந்து ஒரு 1 ஹவர்ல எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஸோ மேக்ஸிமம் ஐ வுட் ஹவ் டன் 2 டேஸ் ஃபார் தட். ஸோ அதுல வந்து நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸோ அது இதுன்னு எதுவும் இல்லை. பிகாஸ் ஐ நோ தட் வாஸ் லைக் கெஸ்ட் அப்பியரன்ஸ். என்னோட காம்பினேஷன் வந்து வெறும் ராதிகா ஆண்டி கூட மட்டும்தான் இருந்தது. மற்றபடிக்கு வேற எந்த பெரிய காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இட் வாஸ் டேக்கன் இன் அ ஸ்பேன் ஆஃப் ஜஸ்ட் 2 days. பட் ரமா மேம் கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்களா மேம் நீங்க? அதுல இல்ல, அதுல நான் க்ளோஸ் ஆகல. ஏன்னா பிகாஸ் அதுல எங்க 2 பேருக்கும் காம்போவே கிடையாது. ஏன்னா இது வந்து இதுல தானே வரும், லைக் பிளாஷ்பேக்ல ராசியில வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸ்வீட் ஹார்ட், ரொம்ப குழந்தை மாதிரி அவங்க. அதுல ராசியில வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம். எங்களுக்கு நிறைய சீன் இருந்தது, அதான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் நிறைய காம்பினேஷன் இருந்ததுனால தான் we became really close. எஸ், அப்படி சினிமா சீரியல்லாம் விட்டாச்சு, கல்யாணம் பண்ணி டிஃப்ரெண்ட் வாழ்க்கை. இப்போ ஃபுல் பிஸியாக இருந்தீங்க. அதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நடிச்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அவ்வளோ பிஸியாக லைக் நமக்கு உட்காரவே டைம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்து கல்யாணம் பண்ணி வந்தப்போ எப்படி அதை ஏத்துக்கிட்டீங்க? இனிமே நம்ம நடிப்போமா நடிக்க மாட்டோமா இந்த மாதிரிலாம் கேள்வி. அதெல்லாம் எனக்கெல்லாம் சாய்ஸே கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ற வரைக்கும் கூட எதுவுமே சாய்ஸ் கிடையாது எனக்கு. நடிக்க கூடாது அப்படின்னா நடிக்க கூடாதுதான், கல்யாணம் பண்ணிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும் தான். எனக்கு என்னன்னா அந்த டைம்ல கொஞ்சம் கோவம் வந்தது. எங்க அம்மா அப்பா 2 பேர் மேலேயும் ரொம்ப வருத்தம் இருந்தது, ரொம்ப கோவம் இருந்தது. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப என்னத்துக்கு அவசரம்? எல்லாரும் என்ன 20, 21 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போறாங்க. ஒழுங்கா தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒழுங்கா தானே சம்பாதிக்கிறேன், இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. எதுக்கு இப்போ என்ன வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் எதுக்கு? அதுவும் எனக்கு வந்து 4-5 சீரியல் வேற புக் பண்ணிருக்கிறாங்க, அட்வான்ஸும் வாங்கியிருக்கோம், எதுக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப எங்க அம்மா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, வயசு ஆக ஆக உன்னோட சாய்ஸஸ் கம்மியாக ஆரம்பிக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். பிகாஸ் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான அந்த வயதும் பெண்களுக்கான இதுவும் மாறும் நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம சினிமால வந்து இருந்தா அது வந்து ஒரு ட்ரக் மாதிரி. more you get fame and more you get money, you want more. கரெக்டா? நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், வயிறு நிறைஞ்ச உடனே ஓகே இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் 1 லட்சம் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் வந்து இன்னொரு 2 லட்சம் கொடுக்குறாங்க, 3 லட்சம் கொடுக்குறாங்க, 4 லட்சம் கொடுக்குறாங்க. வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு 1 கோடி கொடுக்குறாங்க. இல்லைங்க என்கிட்ட ஆல்ரெடி 5 லட்சம் இருக்கு, எனக்கு 1 கோடி வேணான்னு சொல்லுவோமா? இல்லதானே. வேணான்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். மித்தபடிக்கு பைசா வந்து நம்ம வேணான்னு சொல்ல போறது கிடையாது. அது எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அது கம்ஃபர்டபிள் ஆயிடக்கூடாது. நீ நிறைய சம்பாதிக்கிறோம், இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம், அந்த அடுத்த வருஷம்லாம் இன்னொரு வருஷம், இந்த வருஷம்லாம் அந்த வருஷம், அப்படி பண்ணிருக்க கூடாது நீ அப்படின்றதுக்காக வேண்டிதான். பிகாஸ் நாங்க வந்து உன்னை குழந்தைய பெற்றிருக்கோம் அப்படின்னா சம்பாதிக்க வைக்கிறதுக்காக கிடையாது. அந்தந்த வயசுல நடக்கிறது அந்தந்த வயசுல நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. பட் they know எங்க ஹஸ்பண்ட், பிகாஸ் லைக் we have a lot of family here in Australia. அவங்களுக்கு வந்து தெரியும் இவங்க குடும்பம் பத்தி எப்படி தெரியும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வளர்ந்தது இங்க ஆஸ்திரேலியால தான். அவர் வந்து 4 வயசா இருக்கும் போது இங்க வந்தாரு. ஸோ அவங்களுக்கு இவங்களோட ஃபேமிலி பீப்புளும் எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வரப்போகும்போது நம்ம இதுக்கு ஏன் வேணான்னு சொல்லணும்னு. ஏன்னா அவங்களும் நானும் நினைச்ச ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்தியா விட்டு போறதுக்கு எனக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் ஒரே பொண்ணை பத்தி யாருங்க கடல் கடந்து இது பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி அதுவும் எனக்கு ஒரு கோவம் இருந்தது, எதனால எனக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு. பட் ஆனா வந்து அம்மா அப்பா வந்து அவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்றாங்கன்னும் போது அதை நம்பி நான் இறங்கினேன். ஆனா அது வந்து எனக்கு மோசம் போகல. பிகாஸ் ராதிகாண்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, நாங்க போய் இன்விடேஷன் கொடுக்க போனோம். அம்மா வந்து ஒரு பக்கம் போறாங்க, ஏன்னா எங்களுக்கு யாரும் கிடையாது இல்லைங்களா. அதனால வந்து நாங்க தான் கொடுக்கணும். மற்றபடிக்கு மோஸ்ட்லி வந்து போன்லயோ இல்ல நிறைய வந்து போஸ்டல் அந்த மாதிரி தான் நாங்க பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ நானும் அப்பாவும் வந்து இன்விடேஷன் கொடுக்க போறோம் ராதிகாண்டிக்கு.
ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் ஷி நோ தட் ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் அவங்களோட சீரியல் அப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு சீரியல் உதயம்னு பண்ணிட்டு சொல்லிட்டு. இருக்கீங்க. ஆமா ஆ. பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல நான் முடிச்சு குடுக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு முடிச்சு குடுக்க போறேன். அண்ட் ஷி நோ அப்ப அவரு சொன்னா எங்க அப்பா கிட்ட இப்படி தட்டி, ம். நீதான்யா மனுஷன். நீதான்யா உண்மையான அப்பன்." அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுனாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, நெறைய பேரு வந்து பொண்ணையோ இல்ல வைஃபையோ நடிக்க வைக்க போம்போது, அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டாங்களாம் அந்த ஸ்டேஜ்ல. ம். இன்னும் நெறைய பண்ணணும், இன்னும் நெறைய பணம் சம்பாரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மன இது இருக்கும் Yeah. இல்லையா? அதனால சரி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். இல்ல சில பேருக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களால ம். கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஏன்னா அவங்க தான் ஃபேமிலிய எடுத்து நடத்த வேண்டியதா இருக்கும். அது வந்து ராதிகா ஆன்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்க அப்பாவோட டெசிஷன பார்த்து. சோ அது வந்து முழுக்க முழுக்க எங்க அம்மாவோடையும் அப்பாவோட டெசிஷன் இந்த நேரத்துக்கு இது நடந்து ஆகணும் அப்படின்றதுல. எஸ் அண்ட் தென் அப்படி ஆஃப்டர் தட் லைஃப் எப்படி இருந்துச்சு? வாட் வேர் யூ டூயிங்? Yeah, I'm very busy still. நான் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சிருந்தேன். ம். ஏன்னா வந்து எங்க அப்பா சொல்வார்ல, எப்பயும் உனக்கு படிப்பு தான் சோறு போடும்னு. இப்ப அந்த படிப்பு தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. சோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க கணவரோட அ ஃபேமிலி பிசினஸ் இருந்தது. ம். ரெஸ்டாரண்ட் வச்சு ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருந்தாங்க. சோ ஐ ஸ்டார்ட்டட் வொர்க்கிங் தேர். இன் ம். நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ரெகுலரா இல்லைனாலும் ஒரு 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 வாரத்துல ஒரு 3, 4 நாள் அந்த மாதிரி. அப்போ எனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நெறைய பேர் கூட பேசறதுக்கு, பழகுறதுக்கு. It ம். was like a very completely different experience because எனக்கு அந்த இன்டராக்ஷன் வந்து நார்மல் பீப்பிள் கூட எனக்கு கல்யாணம் ஆவற வரைக்கும் இருந்தது இல்ல. இருந்தது ம். கிடையாது. அப்போ நான் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஃப்ரீடம் ஆ எங்க வேணாலும் தனியா போலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மள பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. ஐயோ! இவங்க, அவங்களா அப்படின்னு இது பண்றதுக்கு கிடையாது. நம்ப லைஃப் இது எவ்ளோ ஃப்ரீயா இருக்கும். எங்க வேணாலும் அது நான் வந்து ஒரு ஒரு அடிக்ட் மாரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ! இத விட்டுட்டு நம்ம திருப்பி அங்க போ வேண்டாம். நம்மளுக்கு இந்த லைஃப் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு. சோ ம். அதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட் நாங்க நடத்திட்டு இருக்க போகும்போது லீஸ் முடியிற சிச்சுவேஷன் வரப்போகும்போது அதுக்கு முன்னாடியே ஐ டிசைடட் லைக் a year ago my husband said நீயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல போ, நானும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல போறேன் பிகாஸ் லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ம். அப்பதான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் லுக்கிங் எந்த மாதிரி வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கோம், எஸ்பெஷலி இந்தியால முடிச்சிருக்கோம்னா எல்லா டிகிரியும் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாது. தே கால் இட் டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா எப்படின்னா இப்போ சர்டன் வேலைக்கு வந்து யூ கேன் டூ சர்டன் ஒர்க். இப்போ வந்து 2023ல வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு இது ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டிகிரி வந்து ரெக்கக்னைஸ் பண்றது. முன்னாடியும் இருந்தது, பட் யூ ஹேவ் டு டூ அ ஸ்மால் திங். ஆனா என்னோடது வந்து எப்படின்னா இப்போ நான் சயின்ஸ் ஃபீல்ட்ல போக முடியாது பிகாஸ் இட் டசன்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஐ ஹேவ் டு ஜஸ்ட் டூ அ ஹோல் லாட் ஆஃப் பேச்சுலர்ஸ் 3 இயர்ஸ்க்கு. அண்ட் தென் ஐ கான்ட் கோ இன் எனி அதர் ஃபீல்ட். ஒரே ஒரு ஃபீல்டு 3 வருஷம் படிக்காத வெறும் 1 இயர்ல கிராஜுவேட் டிப்ளமா இன் டீச்சிங் பண்ணணும்னா எனக்கு இது மட்டும் தான் எனக்கு என்னால முடிஞ்சது. அதனால நான் படிச்ச படிப்புக்கு என்னால முடிஞ்ச ஒரே வேலை இந்த டீச்சிங் மட்டும்தான். ஸோ அதனால 1 இயர் இட்ஸ் ஃபார் கிராஜுவேட் டிப்ளமா ப்ரோக்ராம் விச் இஸ் லைக் ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் பண்ணவங்க பிளஸ் அந்த ACEQA அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல வந்து நீங்க இந்தியால படிச்ச டிகிரி வந்து அக்ரி பண்ணணும், அசஸ் பண்ணணும். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் யூ ஹேவ் டு டூ கோர்ஸ் ஆர் சம்திங் இங்க நீங்க வேலை செய்யறதுக்கு. இல்லைன்னா வந்து சும்மா நீ என்ன வேணாலும் படிச்சுட்டு இங்க வந்து வேலை செஞ்சிட முடியாது. ஸோ அது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அந்த 1 இயருக்கு அப்புறம் அந்த 1 இயர் டைம்ல வந்து நான் எஜுகேஷன் சப்போர்ட் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு வந்து இங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ நாங்களும் டீச்சர்ஸ் தான், பட் வி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னோட இது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேற ஃபீல்டுல போயிட்டு இப்போ வந்து நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் கேர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல வந்து கோஆர்டினேட்டிங் பிகாஸ் ஏன்னா ஸ்பெஷல் எட்ல வந்து 6-7 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்பெஷல் கிட்ஸ் கிட்ட. இப்போ நான் கவுன்சிலிங்கும் வந்து படிச்சுட்டு இருக்கேன், கவுன்சிலர் ஆகிறதுக்கு. பிளஸ் நான் வந்து இப்போ கொஞ்சம் வேற ஃபீல்ட்ல போலான்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துல இருந்து I'm doing outside school hours coordinating before and after school care. ஓகே. இப்ப சினிமாக்கு ஒரு கம்பேக் அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லையா?
அது இல்லவே இல்லையா? ஆர் மேபி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா? மைண்ட்ல அந்த மாரி தோணவே இல்ல. பிகாஸ் இஃப் ஐம் இன் சிங்கப்பூர் ஆர் துபாய் ஆர் மலேசியா கட்டாயம் நான் நடிச்சிருப்பேன். 100%. ம். ஏன்னா இவ்ளோ தூரத்துல உட்கார்ந்துட்டு நான் வந்துட்டு போறதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் Yeah. 1,50,000 2,00,000 ஆயிடும். Yes. நார்மலா டிக்கெட் ஐயோ! என்னங்க இவ்ளோ விலை விக்குது? இங்க இருந்து இந்தியாவுக்கு டிக்கெட் யோசிச்சு பாருங்க. அதுக்கு வந்துட்டு போறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். அந்த மாதிரிலாம் என்ன வந்து யாராவது பைசா குடுத்து கூப்பிடுறாங்க அப்டின்னா, தயவு செஞ்சு கூப்பிடுங்க. ரெடியா இருக்கிறேன். கண்டிப்பா நான் வரேன்.